வணக்கம் நேர்களே. இன்று ஒரு முக்கியமான விருந்தினர்களை நாம் இன்றைய நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கின்றோம். 15வது ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவு தினம். இந்த இந்த தினத்தில் இந்த நினைவு தினம் தொடர்பாக இன்று நாம் பேச இருக்கின்றோம். இன்றைய தினத்தில் நான் தீபம் தொலைக்காட்சியில் வேலை செய்யும் பொழுது மிகவும் பதட்டத்தோடு இருந்தேன். அந்த மக்களுக்கு என்ன நடைபெறப் போகிறது என்பது தொடர்பான மிகப்பெரிய பதட்டம் இருந்தது. ஏனெனில் ஒவ்வொரு உயிர்களையும் கொலை செய்யும் பொழுது யாரும் அதை பற்றி சிந்திக்கிறார்கள் இல்லை. இப்பொழுது நடைபெறுகின்ற யுத்தமாக இருந்தாலும் சரி, இந்த யுத்தம் விரிவடைந்து AI டெக்னாலஜியை யுத்தத்துக்கு பாவிக்கின்ற ஒரு நிலைமை தற்பொழுது வந்திருக்கிறது. கூட்டாக கொலை செய்கின்ற ஒரு மனநிலை சர்வதேசத்திடம் எவ்வாறு வந்தது என்பது, சர்வதேசம் என்றால் இந்த மனிதர்களிடம் எவ்வாறு வந்தது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. மனம் கனத்து போன இந்த நாட்களை நாங்கள் இன்று நினைவு கூறுகின்றோம். நினைவு மட்டுமல்ல, தமிழர்களுடைய எதிர்காலம் என்ன ஆக போகிறது என்ற கேள்வியும் எழுகிறது. 15 வருடங்களாகிவிட்டன. என்ன முடிவு என்பதற்கு யாருமே தெளிவான பதில் சொல்கின்றார்கள் இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர இதற்கான முடிவு என்ன, ஒவ்வொரு தனி மனிதனுடைய, அதாவது தமிழ் மக்களுடைய சுபீட்சம் தொடர்பாக யாரும் பேசுகின்றார்கள் இல்லை என்ற ஒரு கவலை இருக்கிறது. அது மட்டுமல்ல, பல போராளிகளோடு பேசும் பொழுது, வடக்கு கிழக்கில் வாழுகின்ற பல போராளிகளோடு பேசும் பொழுது அவர்கள் புலம்பெயர் சமூகம் அல்லது புலம்பெயர் தமிழர்கள் எங்களை கவனிக்கிறார்கள் இல்லை, நாங்கள் நாட்டுக்காகவே எங்களை முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தோம், இப்பொழுது கைகால்களை இழந்திருக்கிறோம், கண்களை இழந்திருக்கின்றோம், யாரும் கவனிக்கிறார்கள் இல்லை என்ற ஒரு பெரும் துயரத்தோடு தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பல இடங்களில் ஓலை குடிசைகளில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான தண்ணீர் வசதி இல்லை, ஏன் மலசல வசதி இல்லை என்பது போன்ற மிக பெரும் கவலைகளை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக தற்பொழுது மனித உரிமைகள் தொடர்பாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மனித உரிமைகள் வல்லவனுக்கு மட்டுமா என்கின்ற ஒரு மிக பெரும் கேள்வி எழுகிறது. இன்று நாம் BTF சேர்ந்த வி ரவி மற்றும் ஷான் சுதா ஆகியோரை இன்று நாம் இணைத்துக் கொள்கின்றோம். இந்த தமிழின அழிப்பினுடைய 15வது நினைவு நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக நாம் பேசுவோம். வணக்கம் ரவி அண்ணா. வணக்கம் மனோஸ். வணக்கம். வணக்கம் சுதா. முதலில் ரவி அண்ணாவோடு, உண்மையில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் 15வது ஆண்டு நினைவு நாள் இப்பொழுது அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது. அதை யாருமே கொண்டாடுகின்றோம் என்ற வார்த்தையை பாவிக்கவே கூடாது. இது அழிக்கப்பட்ட நாளாகவே அனுஷ்டிக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த 15வது முள்ளிவாய்க்கால் அனுஷ்டிப்பு எப்பொழுது எங்கே நடைபெற போகிறது, மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற விவரத்தை முதலில் தெரிவியுங்கள் ரவி. நன்றி. இந்த 15வது முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நாள் வளமை போல சிட்டி சென்டர் லண்டன் மாநகரின் மையத்திலே ட்ரஃபல்கர் ஸ்கொயரிலே மாலை 4 மணிக்கு தொடங்கி 7 மணிக்கு நிறைவுறும். இந்த நிறைவு ஒரு நிகழ்ச்சியின்படி நிறைய முக்கியஸ்தர்கள், சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், பார்ட்டி, அதாவது அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் போன்றவருடைய நேரடி பிரசனமும் அதே நேரத்திலே அவருடைய வீடியோ மெசேஜஸும் வரும். அந்த நிகழ்வு என்பது தமிழ் மக்களுக்கு ஒரு உலகளாவிய தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான தினம். நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நினைவு நாளை ஒரு மணி அஞ்சலியாக நீங்கள் சொல்லிய மாதிரி அனுஷ்டித்து கடந்து செல்வதில்லை. அந்த முள்ளிவாய்க்கால் தினம் என்பது உலகளாவிய மக்களுக்கு, உலகளாவிய முக்கியமான டிசிஷன் மேக்கர்ஸுக்கு நாங்கள் கொடுக்கும் ஒரு செய்தி. எங்களுடைய இன அழிப்பை தடுத்து நிறுத்துவதற்காக நாங்கள் என்ன கோரிக்கைகளை வைக்கிறோம் என்ற செய்தியுடன் தமிழ் மக்களை அந்த நடந்த முடிந்த அல்லது தொடர்கின்ற கட்டமைப்பு ரீதியான இன அழிப்பை
தடுத்து நிறுத்துவது எப்படி என்ற பல்வேறு உத்திகளை கடந்த காலங்களில் பாவித்ததை செம்மைப்படுத்தி இனி அடுத்து வரும் காலகட்டங்களில் அதனை எப்படி முன்னெடுப்பது என்ற வேலை திட்டத்தை மக்களுக்கு கொண்டு செல்வதாகவே நாங்கள் பார்க்கிறோம். இது அஞ்சலி நிறைவு செய்து கடந்து செல்லும் ஒரு நிகழ்வு அல்ல ட்ரஃபல்கர் ஸ்கொயரில் நடக்கப் போகுது. சுதா, எப்படி இந்த மக்கள் வர வேண்டும் அந்த விடயங்களை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். நிச்சயமாக நாங்கள் தற்பொழுது கதைத்துக் கொண்டு இருக்கிற நேரம் 2009ஆம் ஆண்டு எல்லா மக்களுக்கும் தெரியும். இந்த நேரத்திலே எங்களுடைய மக்கள் கலைத்து கொள்ளப்பட்டார்கள். குறிப்பாக பாரிய ஆயுதங்களால், சர்வதேச தளங்களிலே தடை செய்யப்பட்ட ஆயுதங்களால் மக்களை ஒரு நோ ஃபயர் ஜோன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதேசத்துக்கு அழைத்து சென்று அங்கே கெமிக்கல் வெப்பன் அல்லது கிளஸ்டர் பாம் போன்ற பல ஆயுதங்களால் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். சரணடைந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்று நேற்று மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நாள் 2009ஆம் ஆண்டு. இந்த வருடம் நாங்கள் இந்த 2009ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற அந்த இனப்படுகொலை நாளை ட்ரஃபால்கர் ஸ்கொயரிலே ரவி அண்ணா சொன்னது போல் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இது ஒரு விடுமுறை நாள். சனிக்கிழமை என்று சொன்னால் பாடசாலைகள் இல்லை, மற்றது தமிழ் பாடசாலைகள் இருந்தாலும் இந்த ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் நிச்சயமாக அங்கே வந்து எங்களுடைய மக்களுக்காக செலவு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இது ஒரு நினைவு தினம் அல்ல. இது நாங்கள் நினைவு தினத்துக்கு அங்காலே ரவி அண்ணா சொன்னது போல் எங்கள் மக்கள் மீது நடத்தப்பட்ட அந்த இனப்படுகொலையை சர்வதேசத்தின் முன் எடுத்து செல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. நாங்கள் எல்லாரும் இந்த உலக பந்திலே வாழுகின்றோம். நாங்கள் எப்படி என்னத்துக்காக இந்த நாட்டுக்கு வந்தோம்? நாங்கள் இருக்கும் ஒரு நாட்டுக்கு வந்தோம். எவ்வளவு விலை உயிர்களை கொடுத்து அந்த போராளிகள் எங்களுடைய மக்களுக்காக போராடினார்களோ அந்த போராளிகளினுடைய விலை, அந்த மக்களினுடைய விலை. அதற்காக எங்களுடைய மக்கள், அது பிரித்தானியா மட்டுமில்ல, புலம்பெயர்ந்து வாழ்ற நாட்டில் இருக்கிற மக்கள் அனைவரும் அந்த ஒரு 2 மணி நேரம் வந்து தங்களுடைய அந்த சிலவே அந்த மக்களுக்காக செலவிட்டால் அது ஒரு 2 மணி நேரம் எங்களுக்கு சர்வதேச தளத்திலே நாங்கள் அந்த நாடுகளுடைய அல்லது பவர் சென்டர்ஸுடன் கலைக்கும் பொழுது மக்கள் இன்னும் அந்த நீதி வேண்டி தொடர்ச்சியான போராட்டத்தை செய்கிறார்களை சொல்லலாம். ஆகவே இது ஒரு எல்லாருமே மிகவும் ஒரு பிஸியான ஒரு இடத்தில் தான் இருக்கின்றோம். பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம், தமிழ் பள்ளிக்கூடம் அல்லது வேலை பழுக்கள் காரணமாக இருக்கின்றோம். ஆனால் தயவு செய்து இந்த 2 மணி நேரம் அது மிகவும் ஒரு வேற இறுதியிலே வந்திருக்கிறது. மற்ற வருஷங்களை பார்த்தீர்களா இருந்தால் அது வேற நாட்களிலே வந்திருக்கிறது. வந்து மக்கள் அந்த 2 மணி நேரமும் எங்களுடைய மக்களுக்காக தங்களுடைய நேரத்தை செலவிட வேண்டும் என்று கேட்போம். இப்ப இந்த இடத்துல முக்கியமாக 15வது நினைவு நாளை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம். இவ்வளவு காலமும் இந்த மனித உரிமை அமைப்புகளோடு என்னென்ன வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது பிடிஎஃப்? நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் 2009ஆம் ஆண்டு போர் முடிந்த பின்பு உங்களுக்கு தெரியும், ஐநாவிலே இலங்கைக்கு சார்பாகத்தான் அங்கே ஒரு பிரேரணை கொண்டு வரப்பட்டது. ஒரு பயங்கரவாதத்தை தாங்கள் வென்று விட்டதாக. ஆனால் நாங்கள் அங்கே சென்று இல்லை, அங்கே ஒரு பாரிய திட்டமிட்ட ஒரு இன அழிப்பு நடைபெற்றிருக்கின்றது, அதற்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவை என்று சொல்லி தொடர்ச்சியாக பல நாடுகளை சந்தித்து அந்த நாடுகளிடம் கேட்கும் பொழுது, நாங்கள் 2009ஆம் ஆண்டு நாடுகளை சந்திக்கும் பொழுது தமிழ் என்று சொன்னாலே எங்களை ஒரு பயங்கரவாத இனமாகத்தான் பார்த்திருக்கிறார்கள். அதை நாங்கள் முறியடித்து, இல்லையே நாங்கள் எங்களுடைய போராட்டம் ஒரு நியாயமான ஒரு போராட்டம், இந்த போராட்டத்திலே கொடுக்கப்பட்ட விலை ஒரு நியாயமான ஒரு போராட்டம், அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அதுக்கான நீதி வேணும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் 2012ஆம் ஆண்டு முதலாவது ரெசல்யூஷன்ஸ் பல சவால்களுக்கு மத்தியில இலங்கை அரசாங்கம் தங்களுக்கு சார்பாக கொண்ட ரெசல்யூஷனை மாற்றி அமைத்து அங்கே ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் வேணும் என்றதை கொண்டு வந்திருக்கிறோம். அதை தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் பல ரெசல்யூஷன்கள் வந்து 2014ஆம் ஆண்டு அங்கே OASL இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லி ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன்ஸுக்கும் பிரித்தானிய தமிழர் பேரவை தொடர்ச்சியாக பல ஆதாரங்களை திரட்டி அங்கே உங்களுக்கு தெரியும் வேறு அமைப்புகளும் செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில 241 பக்கங்கள் கொண்ட அறிக்கை ஒன்று அங்கே வந்திருந்தது. அதன் பின்பு இந்த காலப்பகுதியில பல சவால்களை சந்தித்திருந்தோம். உலக பந்திலே நடைபெற்று வரும் சர்வதேச சூப்பர் பவர்ஸ் அந்த போராட்டங்கள், அதுகளுக்கு மத்தியிலும் தான் நாங்கள் எங்களுடைய அந்த ரெசல்யூஷன்களை பாஸ் பண்ணி அங்கே ரிப்போர்ட் கொண்டு வரப்பட்டு பின்பு இன்று 2021-22ஆம் ஆண்டு
முக்கியமான ஒரு ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த 2009 இருந்து நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் அந்த ஐநாவிலே நாங்கள் அந்த தாயகத்தில் இருக்கிற மக்களுக்கான ஒரு ஒரு பாதுகாப்பு பொறிமுறை ஒன்றை ஏற்பாடு செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அந்த மஹிந்த ராஜபக்ஷ கோத்தபாய ராஜபக்ஷ அந்த காலத்திலே மக்கள் வாய் துறைந்து தங்களுக்கு நடந்த அவலங்களை கதைக்க இயலாத ஒரு கட்டத்தில் இருந்தார்கள். ஆனால் அங்கிருந்து இன்று அந்த பாதிக்கப்பட்ட உறவுகள் ஐநாக்கு வருகின்றார்கள், பல நாடுகளை சென்று சந்திக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஐநாவில் நாங்கள் தொடர்ச்சியாக சென்று அங்கே செய்த வேலை திட்டங்கள் தான் காரணம். ஆகவே அங்கு ஒரு பாதுகாப்பு பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. மற்றது போராட்டம் நடந்த காலத்திலே நாங்கள் பல லட்சம் மக்கள் திரண்டு அந்த போராட்டத்தை நிறுத்துவதற்காக, அந்த போரை நிறுத்துவதற்காக நாங்கள் பல வழிகளிலே முயற்சி எடுத்தும் அது முயற்சி பயனளிக்கவில்லை. ஆனால் இன்று எங்களுடைய மக்கள் மீது நடத்தப்படுகின்ற ஒரு ஒரு தாக்குதலாக இருக்கலாம், அல்லது அந்த நில அபகரிப்பா இருக்கலாம், அல்லது அந்த பௌத்தமயமாக்கலாக இருக்கலாம், அது சம்பந்தமாக இன்று நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் தமிழ் மக்கள் அல்லாத அந்த இன்டர்நேஷனல் INGOs அவர்கள் எங்களுக்காக இன்றைக்கு குரல் கொடுக்கின்றார்கள். ஆகவே 2009 இன்று மிகவும் மெதுவாக சென்றாலும் நாங்கள் பிரித்தானிய தமிழர் பேரவை 2009 அந்த பாராளுமன்ற சதுக்கத்திலே அங்கே நடந்த ஒரு இனப்படுகொலைக்கு நீதி வேணும் என்று சொல்லி ADLIVE அன்லெக்ட் கன்சல்டேஷன் கேம்ப் III, அதாவது இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் வேணும் என்று சொல்லி நாங்கள் ஆரம்பித்து வைத்து அதை சர்வதேசமயப்படுத்தி இன்று ஐநா மட்டுமல்லாமல் பல நாடுகளில் அதற்கான வேலை திட்டங்கள் நடந்து வருகின்ற. உதாரணமாக பார்த்தீர்களா இருந்தால் கனடாவிலே மஹிந்த ராஜபக்ச கோத்தபாய ராஜபக்ஷ மீது கொண்டு வரப்பட்ட தடை, அல்லது அமெரிக்காவிலே பல தடைகள் இருக்கின்றன. இது மெதுவாக சென்றாலும் நாங்கள் அடைய வேண்டிய இலக்கை நாங்கள் 2009 ஆரம்பித்தோமோ அதை நோக்கி நகர்ந்த உணவு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னடா ரவியனா, இப்ப ஒரு குடையின் கீழ் இப்ப புலம்பெயர் சமூகம் யுத்த காலத்தில் மிகப்பெரிய உதவிகளை யுத்தத்திற்கு செய்து கொண்டே இருந்தது. அதன் காரணத்தினால்தான் யுத்தத்தை முன்னெடுக்கக்கூடியதாக இருந்தது. அவ்வளவு வளமும் அவ்வளவு பண வசதியும் இப்பொழுதும் இருக்கிறது, இப்ப அதிகமாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் ஏன் இந்த அமைப்புகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த மக்களினுடைய அரசியல், பொருளாதார, சமூக விடயங்களை கவனிக்க முடியாமல் இருக்கிறது? என்ன காரணம் ரவியண்ணா? ஒரு உடைக்கப்பட்ட ஒரு இனம், சிதறடிக்கப்பட்ட இனம், குறிப்பாக 2009 பிறகு பார்த்தீர்கள் என்றால் அடித்தால் கேட்க நாதி இல்லை, யாருமே எதுவும் செய்யலாம், எங்களுடைய சகோதரிகள் மீது கை வைக்கலாம், கடத்தி செல்லலாம், இப்படி பல்வேறு கொடுமைகளுக்கும் கேட்க ஆகவில்லை என்று ஒரு திமிரோடு இருந்த அந்த ஸ்ரீலங்கா அரசும் அதன் கட்டுமானங்களும் அதற்கு பிறகு கொண்டு வந்த முயற்சிகளின் மூலம், அதுவும் குறிப்பாக அதே பாராளுமன்ற சதுக்கத்தில் நின்று எங்களுடையவர்கள் நாங்கள் எல்லோரும் நின்று குரல் கொடுத்து கொண்டிருந்த அந்த இறுதி கட்டத்தில் தான் பிரித்தானிய தமிழர் பேரவை முதலாக சர்வதேச சுயாதீன விசாரணை என்று டிக்ளேர் பண்ணி, அந்த விடயத்திலே இன்றைக்கு உலகம் முழுக்க, உலகத்தில் உள்ள அனைத்து பெரும்பாலான அனைத்து அமைப்புகளும் தமிழ் மக்களும் அதனை சுற்றி ரலி பண்ணியிருக்கிறார்கள். அது ஒரு ஒற்றுமையான முயற்சி, அதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது ஒரு கான்செப்டின் அடிப்படையிலே நாங்கள் ஒற்றுமை முயற்சியை வளர்க்க பார்க்கிறோம். அதாவது தனித்தனி அமைப்புகளுக்குள்ளே சில முன்னுரிமைகள் இருக்கலாம், அவருடைய அந்த தனித்துவத்துக்களே நாங்கள் தலையிடுவதில்லை. ஆனால் ஒரு காமன் பிரின்சிபல், காமன் அடிப்படையில், ஒரு பொதுவான அடிப்படையிலே நாங்கள் ஒற்றுமை முயற்சியை தொடர்ந்து செய்கிறோம். ஆரம்பத்திலே 2009 அதை செய்தாங்க. பிறகு 2011 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற அனைத்து அமைப்புகளையும், தாயத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளையும், சிவில் சமூகத்தையும், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தமிழ் கட்சிகள் உறவுகளையும் இங்கே வரவழைத்து சர்வதேச சுயாதீன விசாரணை, போர்க்குற்றம் மற்றும் இன அழிப்புக்கு எதிரான குற்றம், இன அழிப்பு குற்றங்கள் போன்றவற்றை எதிர்த்து ஒரு தீர்மானம் என்று பாராளுமன்றத்திலே நிறைவேற்றினோம். அதில் அனைத்து முக்கியமான கட்சிகள், உலகளாவிய புலம்பெயர் அமைப்பினுடைய பிரதிகள் எல்லாரையும் ஒற்றுமையாக வரவழைத்து அந்த ஒற்றுமை முயற்சியை தொடர்ந்து செய்வோம். ஈவன் 2021 மார்ச்சிலே இந்த புது தீர்மானம் கொண்டு வர மாட்டோம் என்று கோ குரூப், பிரித்தானியா, US உட்பட அனைத்து கோ குரூப்பும் நின்றது. அதுக்கு புது தீர்மானம் கொண்டு வரக்கூடிய வாக்கு இல்லை என்று சொல்லி, ஆனால் விடாமுயற்சி எடுத்து அனைத்து அமைப்புகளுடன் பேசி ஒரு காமன் ப்ரொபோசல் என்று வந்து அந்த காமன் ப்ரொபோசலை எல்லா அமைப்புகளுக்கும், புலம்பெயர் நாட்டிலும் சரி, தாயத்தில் உள்ள கட்சிகளுக்கும் சரி, சிவில் சமூகத்துக்கும் அது அவற்றை கலந்துரையாடி செம்மைப்படுத்தி அதனை ஒற்றுமையாக கொண்டு போய் ஹைகமிஷன் ஆபீஸுக்கு
மற்றும் கோ குரூப்புக்கு மற்றும் எங்களோட பயணிக்கும் எங்களோட அந்த புரிந்து வந்த நாடுகளுக்கு அதனை கொண்டு போய் கொடுத்து கையளித்தோம். அதிலிருந்த முக்கியமான 2 விடயங்கள், ஏனைய விடயங்களை விட முக்கியமான 2 விடயங்களில் ஒன்று, சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஒன்று உருவாக்க வேண்டும். 2வது, இந்த மியான்மருக்கும் சிரியாவுக்கும் வந்தது போல குற்றவியல் நீதி விசாரணை செய்வதற்கான ஆதாரங்கள் தடயங்களை திரட்ட வேண்டிய ஒரு மெக்கானிசம் உருவாக்க வேண்டிய கோரிக்கை முக்கியமாக வைத்தோம். எங்களுக்கு தெரியும், சர்வதேச தீர்ப்பாயத்துக்கு அந்த நேரத்திலே தேவையான வாக்களை பெற முடியாது. அது ஹையஸ்ட் லெவல்ல ஒரு பெரிய அடுத்த கட்டமாக அதை செய்யக்கூடிய பாசிபிலிட்டியை உருவாக்குவதற்காக இந்த ஸ்லப் என்ற மெக்கானிசத்துடைய அடிப்படையை அந்த ரெசல்யூஷன் மூலம் கொண்டு வந்தோம். அப்படி கொண்டு வரும்போது அனைத்து தமிழ் அமைப்புகளுடன் புலம்பெயர் நாடுகள் மட்டுமல்ல, தாயத்தில் உள்ள கட்சிகள், சிவில் சொசைட்டியோட அதனை கலந்துரையாடி அதை ஒற்றுமையாக கொண்டு வந்தோம். ஆகவே இந்த முறை இனி வரப்போற இந்த செப்டம்பர் மாதம் வரப்போகிற அந்த புதிய தீர்மானம் கூட அந்த திசையை நோக்கி நிச்சயமாக ஒரு ஒற்றுமை அமைச்சை ஏற்படுத்தும். அவ்வப்போது விரிசல்கள் வரும், அவர்களுக்கு முன்னுரிமையில் மாறும், அல்லது திடீர்னு விவர பிரச்சனைகள் வரும். அதுகளுக்குள்ள பிரித்தானிய தமிழர் சின்னரை ஒரு அர்ச்சுனனுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு போல பிரித்தானிய தமிழர் பேரவை எந்த விதமான அலக்கழிப்பும் இல்லாமல் இலக்கை நோக்கி பயணிப்பதும், அதிலே தமிழ் மக்களை ஒருங்கிணைப்பதும், தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை வலுப்படுத்தக்கூடிய காரிய சாத்தியமான விஷயங்களில் வெற்றியலை நோக்கி இட்டு செல்வதும், வெற்றியலுக்குள்ளாக மக்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி ஒரு பெரிய ஒரு இன அழிப்பு போராட்டத்தை, கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு போராட்டத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நம்பிக்கை ஊட்டுவது எங்களுடைய தலையாய கடமையா இருக்கு. அதிலே குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களையும் கண்டிருக்கிறோம். சுதா, இப்ப எத்தனை அமைப்புகள் இந்த புலம்பெயர் நாடுகள்ல இயங்கி கொண்டிருக்கின்றன? உங்கள்ட்ட ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கு தானே? ஐயோ, என்ன சொன்ன, என்னன்னு சொன்னால் 2009ஆம் ஆண்டு பின்பாடு பல புதிய அமைப்புகள். நீங்கள் ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்கள். அந்த காலத்திலே இந்த போராட்டத்துக்கான நிதி அல்லது எல்லாமும் ஒரே இதுல போய் கொண்டு வந்தது. ஆனால் பின்பு அங்கே அந்த மக்கள் கைவிடப்பட்ட நிலையிலே அந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது மிகவும் கடினமாக இருந்தது. அது ஒரு நியாயமான ஒரு கேள்வி. ஏனென்று சொன்னால், இந்த 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு இருந்த அமைப்பு என்ன செய்யணும் என்று சொன்னால், அந்த போர் முடிந்த பின்பு அந்த மக்களுக்கு தேவையான அந்த தேவைகளை பூர்த்தி செய்திருக்கவர். அபிவிருத்தி, பொருளாதாரம் அல்லது அந்த போராளிகள், அந்த கைவிடப்பட்ட போராளிகளை பார்க்கறதுக்கான வழிமுறைகளை செய்திருக்கணும். அந்த போர் முடிந்த பின்பு இது நாங்கள் நேரடியாக பார்த்த ஒரு விஷயம். அந்த டிஃபீட்டிசம் என்ற மனப்பான்மையிலே அந்த போருக்கு முன்பு நின்றவர்கள் காண கிடைக்காது. என்னென்று சொன்னால், அவர்கள் அந்த டிஃபீட்டிசம் என்ற இதுல போய், அது சாதாரணமாக ஒரு மனிதருக்கு வார ஒரு விஷயம் இருந்தாலும், எங்களை நம்பி அந்த மக்கள் அந்த தளத்திலே அவ்வளவு தூரம் சென்று இறந்து தங்களுடைய உயிர்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அதை செய்திருக்க வேண்டும். அதை செய்ய தவறியத்தான் அதன் 2009ஆம் ஆண்டுக்கு பின்பு பல அமைப்புகள் உருவாக்கப்பட்டது. ஆனால் நாங்கள், உங்களுக்கு தெரியும், பிரித்தானிய தமிழர் பேரவை அங்கே நடந்த அந்த இனப்படுகொலைக்கான ஒரு நீதி வேணும் என்ற போராட்டத்திலே 2009ஆம் ஆண்டு நாங்கள் அந்த பாராளுமன்ற சதுக்கத்தில் என்ன சொல்லி தொடங்கினோமோ, அதன் பின்பு பல சவால்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களை சென்று சந்தித்தால் அவர்களுடன் நாங்கள் சென்று சந்திக்கின்றோம் அல்லது அவர்களுடன் பயனடிக்கின்றோம் என்று சொல்லி எங்களை கேலி செய்வீர்கள். பின்பு அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை 10 வருஷம் கழிந்த பின்பு போய் அவர்கள் சந்திக்கின்றார்கள். அந்த 10 வருஷத்துக்கு பிறகுதான் அவர்களுக்கு அந்த ஒரு தெளிவுத்தன்மை வந்திருக்கின்றது. இது ஒரு பின்னடைவு. நிச்சயமாக எங்களோட போராட்டத்திலே பின்னடைவு. இன்னும் ஒரு கேள்வியோடு வருது சுதா. இப்ப ஏன் ஒரு தலைமையின் கீழ், நீங்கள் எப்படி ஆரம்பத்துல ஒரு தலைமையின் கீழ் எல்லோரும் கட்டுப்பட்டு இருந்தார்களோ, ஏன் ஒரு தலைமையின் கீழ் எல்லோரும் கட்டுப்பட்டு இருக்க முடியவில்லை? என்ன பிரச்சனை? 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு யார் சொல்லி யார் கேட்பது என்ற ஒரு இது இருக்குத்தானே. அது அப்படி ஒரு மனநிலைக்கு பல இடங்களுக்கு சென்று விட்டார்கள். ஆனால் ரவியண்ணா குறிப்பிட்டது போல், இந்த முக்கியமான காலகட்டத்திலே வேலை திட்டத்தின் அடிப்படையிலே நாங்கள் எல்லா அமைப்புகளையும் ஒன்றிணைத்து தமிழ் மக்களுக்கு எது நன்மை தருமோ, அந்த இனப்படுகொலைக்கான நீதியாக இருக்கலாம் அல்லது தாயகத்திலே பல வேலைகள் அல்ல பல சர்வதேச நாடுகளோடு அந்த தாயகத்தில் இருக்கும் மக்களுக்கு தேவையான பூர்த்திகளை செய்வதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் செய்து வருகின்றோம்.
அப்பொழுது எங்களுக்கு எந்தெந்த அமைப்புகள் தொடர்ச்சியாக எல்லாருமாக சேர்ந்து, உதாரணத்துக்கு இந்த யூஎன் ரெசல்யூஷன் எடுத்துக்கொண்டால், அந்த யூஎன் ரெசல்யூஷனுக்கு தாயகத்தில் இருக்கும் அமைப்புகள் மட்டுமல்ல, அமைப்புகள் மற்றது புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளில் இருக்கும் அமைப்புகள் அல்லது அமைப்புகள் இல்லாத என்ஜிஓஸ் போன்ற எல்லாரையும் ஒன்றிணைத்துதான் அந்த ரெசல்யூஷன் வருவதற்கு முன்பு நாங்கள் ஒரு காமன் ப்ரொபோசல் ஏற்பாடு செய்து கொடுத்திருப்போம். இந்த வேலை திட்டங்களூடாக இணையக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் சில கருத்து முரண்பாடுகள் அல்லது அந்த அவர்களுக்கு இருக்கும் அந்த தெளிவுத்தன்மை, நாங்கள் எந்த இலக்கை அடையணுமோ அந்த இலக்கை அடைவதற்கு நாங்கள் அந்த பாதைகளை, அந்த ஜிக்ஸாக், அதாவது பவர் சென்டர்ஸ்களை நாங்கள் தட்டி சென்று செல்லும் பொழுது சில அமைப்பில் இருப்பவர்களுக்கு அது ஏதோ தவறாக தெரிகின்றது. இல்லை, நாங்கள் போய் நான் அதான் கேட்கிறேன். நீங்களும் பதில் சொல்லலாம், சுதா நீங்களும் பதில் சொல்லலாம். என்னன்னா, இப்ப ஒரு குடையின் கீழ் இணையக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவரை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குதா இவ்வளவு காலத்திலேயும்? அந்த கேள்வி பொதுமக்களுக்கு வரும் தானே. எங்களுக்கு தலைமை என்பது சுட்டிக்காட்டி வருவதல்ல. எங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகு கிடைக்கிற தலைமை, அந்த தலைமை என்பது அதை விட்டு நிரப்புவது என்பது சாதாரண மக்களால் முடியாது. இது ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு ஃபெடரல் ஃபார்மேஷன்ல, அதாவது அனைத்து நாடுகளில் இருக்கிற புலம்பெயர் மக்கள், அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளுடைய ஒரு பொது கொள்கை அடிப்படையில, பொது வேலை திட்டத்தின் அடிப்படையில தான் இனிமேல் ஒரு கூட்டு தலைமை இருக்கலாமே தவிர, ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு போராட்டத்தை நடத்திய அந்த தலைமையை நாங்கள் பிரதிநிதி செய்வது யார் முயற்சித்தாலும் அது அபத்தமாக தான் முடியும். ஆகவே ஒரு கூட்டு முயற்சியாக தான் ஆரம்பத்துல இருந்து 2009 இருந்து பிரித்தானிய தமிழர் போற வரைக்கும் அந்த ஒரு கூட்டு தலைமையாக, கூட்டு முயற்சியாக, வேலை திட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு வேற முன்னுரிமைகள் இருக்கலாம், அதுகளுக்கு நாங்கள் தலைவிட மாட்டோம். ஆனால் கூட்டு முயற்சியாக அந்தந்த நேரங்களிலே, அதாவது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த வேலைகளிலே, முக்கியத்துவமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரங்களிலே அந்த செயல்பாடுகளை நகர்த்தி, அதாவது ஒரு ஒற்றுமையான முயற்சியை, அதாவது அல்ல முழு பேரையும் ஒன்று திரட்ட முடியாவிட்டாலும் ஒரு பெரும்பான்மையானவர்களை ஒற்றுமைப்படுத்தி கொண்டு போகிற முயற்சிகளிலே ஒரு முக்கியமான நேரங்களை வெற்றி அளிச்சிருக்கிறது. அது எங்களுக்கு, அதை நான் ஏற்கனவே சொன்ன உதாரணங்கள் மட்டுமில்லை, வேறு இடங்களிலும் அதை குறிப்பிடலாம். அது ஒரு தனித்தலைமை என்று சொல்லி அப்படி எதிர்பார்த்து கொண்டிருந்தால் இந்த 15 வருடங்களிலே தேவையற்ற சச்சரவுகளுக்கு நாங்களும் அடிபட வேண்டி இருக்கும். எங்களுக்கும் சில மனக்குறைகள் இருக்குது. ஆனால் நாங்கள் சகோதர முரண்பாடாகத்தான் கையாள பார்க்கிறவை தவிர பகை முரண்பாடாக கருதுவதில்லை. தேவையான இடங்களில் தனிப்பட்ட முறையில் அவர்களுடன் எல்லாருடையும் விவாதிப்போம், விளக்குவோம். சில பேருடைய அதாவது அவர்களுடைய பயணத்தில் அனுபவங்களுக்கு கூட அவர் கற்று தேர்ந்து இந்த இடத்துக்கு வருகிறது பெரும்பான்மையாக அந்த ஒரு பொது புள்ளியை நோக்கி, பொது வேலை திட்டத்தை நோக்குவது. இன்று சுதா சொன்ன உதாரணங்கள் உட்பட இன்று அது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்றால், அனுபவங்கள் வெற்று கோஷங்களுக்கு அங்கால் அனுபவங்களுக்கு கூட அவர்கள் வரும்போது ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான வடிவம் என்ன, எவற்றை முன்னேற்றப்படும், எந்த நேரில் முன்னேற்றப்படும், இது ஒரு முன்னுரிமையில் அவர்கள் புரியக்கூடியதாக இருக்கிறது. அது எங்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை தருகிறது. இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொருவரும் தனியே இப்ப ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பலம் இருக்கிறது. அவர்கள் ஒரு ரெசல்யூஷனை அமுல்படுத்த முடியாது. இப்ப களத்துல இறங்கி வேலை செய்ய முடியாது. அவர்கள் பேப்பர் ஒர்க்கா செய்து கொள்ளக்கூடியார்கள். இப்ப எனக்கு தெரியக்கூடியதாக நான் மீடியால இவ்வளவு காலமாக இருக்கிறேன். இப்ப உலக தமிழர் பேரவை, பிரிட்டிஷ் BTF மற்றும் நாடு கடந்த தமிழர் அரசாங்கம், இந்த மூன்றையும் தான் எனக்கு தெரியும். அதுக்கு அங்கால சுதா சொன்ன மாதிரி இன்னும் பல அமைப்புகள் இருக்கலாம், எனக்கு தெரியாது உண்மையில. ஆகவே இப்ப இது ஒவ்வொருத்தரும் தனிய கொண்டு போய் ஒவ்வொரு கடிதத்தை கொடுக்கும் பொழுது அல்லது ஒவ்வொரு பிரச்சனைகளை முன்வைக்கும் பொழுது ஐக்கிய நாடுகள் சபைக்கு இது சரியா? இது இப்படி அவங்க குழம்ப மாட்டாங்க? நிச்சயமா அதுல பல குழப்பங்கள் இந்த கடந்த 15 வருட காலங்களிலே இருந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், நான் குறிப்பிட்டது போல் பல 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு பல புதிய அமைப்புகள் ஐநாக்கு வருவார்கள். ஆனால் அந்த ஐநாவில் அந்த ப்ரோசஸ் எப்படி நடைபெறுகிறது, அந்த நீங்க பதில் சொல்லவே இல்லை. எத்தனை அமைப்புகள் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? BTF அந்த லிஸ்ட் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட எத்தனை அமைப்புகள் இருக்குது, இயங்குது?
இல்ல நிச்சயமா அந்த லிஸ்டில் எனக்கு தெரியல. நிறைய அமைப்புகள் இருக்கின்றன. நீங்க குறிப்பிட்டது போல் அந்த தாய் அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய அமைப்புகளுக்கு அப்பாடு, இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் அந்த கண்ட்ரி ஆர்கனைசேஷனோட நாங்க வேலை செய்வோம். பிரித்தானியா தமிழர் பேரவை, அல்லது யுஎஸ்ல இருக்கக்கூடிய அமைப்பு, மற்றது ஆஸ்திரேலியா, இப்படி ஒரு 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 கூட்டு அமைப்போடு தான் நாங்கள் சேர்ந்து வேலை செய்வது. அதன் பின்பு நிறைய சின்ன சின்ன அமைப்புகள் வந்திருந்தாலும் அங்கே அவர்களுக்கு அந்த ஐநாவில் நடைபெறும் ப்ரோசஸ், அல்லது அங்கே ஐநாவில் உடனடியாக எங்களுக்கு அந்த இனப்படுகொலைக்கான நீதி வேணும் என்று சொல்லி, நீங்க குறிப்பிட்டது போல் லெட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த நாடுகளில் அந்த மெயின் அசம்பிளி ஹோல்லே வந்து என்னன்னா எனக்கு தெரியும், ஒவ்வொரு என்ஜிஓக்களோட மெம்பர்ஸ் மூலமாக வந்து போட்டை போட்டுட்டு இருந்து 5 நிமிஷம் பேசக்கூடியதா இருக்கும். கண்டிப்பா. அப்ப அதுகள் வந்து அந்த நாடுகளினுடைய அந்த உறுப்பினர்களும் வந்து எங்களுடன் சொல்லி இருக்கின்றார்கள், தங்களுக்கு தங்களுடைய இமெயில் பாக்ஸை கூட துவக்க இல்லாம இருக்குன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு வந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த முக்கியமான முடிவுகள், முக்கியமான ஒரு தீர்மானங்களா இருக்கலாம், அல்லது ஐநாவில் கொண்டு வரப்படும் ரெசல்யூஷனாக இருக்கலாம், அந்த டிஸ்கஷனில் நாங்கள் தான் இருப்போம். குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட அமைப்புகள், இந்த முக்கியமான அமைப்புகளிலே நாங்கள் அந்த கடந்த 2021ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ரெசல்யூஷனா இருக்கலாம், அல்லது 2012 தொடர்ச்சியாக கொண்டு வரப்பட்ட ரெசல்யூஷனா இருக்கலாம், அல்லது ஐநா ஆணையாளருடனான சந்திப்பு, அல்லது இந்த கோகுரூப் என்று சொல்லக்கூடிய நாடுகளுடான சந்திப்புகள் வந்து அந்த சந்திப்புகளிலே நாங்கள் பிரித்தானிய தமிழர் பேரவை அல்லது எங்களோட வேலை செய்த சிஸ்டம் அமைப்புகள் தான் அதிலே நாங்கள் கலந்து கொண்டு அந்த ரெசல்யூஷன்ஸ்களில் என்னென்ன சொற்பதங்கள் வர வேண்டும் போன்ற விஷயங்களிலே நாங்கள் ஈடுபடுவோம். ஆகவே அங்க பல அமைப்புகள் வந்தாலும் நிச்சயமா நீங்க குறிப்பிட்டது போல் டிஸ்டர்பா இருக்கும். ஆகவே அந்த இன்ஸ்டிடியூஷன், அதாவது வந்து அந்த யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய அந்த சபையை வடிவாக அறிந்து அதில் எப்படி நாங்கள், அங்கேயும் பல சவால்கள் இருக்கின்றன. நீங்க முன்பு குறிப்பிட்டீர்கள், இது ஐநா சபையா அல்லது ஒரு நாடுகளினுடைய ஒரு நிறுவனமா? நிச்சயமாக அங்கே இருக்கும் நாடுகள் தங்களுடைய சுய லாபத்துக்காகத்தான் வேலை செய்வார்கள். நாங்களும் தமிழர்கள் என்ற முறையிலே ஒரு நாடாக எங்களுக்கு என்ன தேவை என்றதுக்காக தான் நாங்க வேலை செய்கின்றோம். ஆகவே அங்க மட்டும் இல்லை, இங்க பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னு சொன்னாலும், நாங்கள் போய் மீட் பண்ணாலும் இன்னொரு ஆக்கள் மீட் பண்ணுவோம், அல்லது அந்த கேட்கிற ஆஸ்கில வித்தியாசம் இருக்க அவர்களுக்கு ஒரு குழப்பம் பெறும். ரைட்? அது இருந்திருக்கு, அதை ஃபேஸ் பண்ணிருக்கோம். இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு ரவி அண்ணா குறிப்பிட்டது போல் இது பல தமிழ் அமைப்புகளுக்கோ சரி, அல்லது பல ஈவன் சில ஊடகவியலாளர்கள் அண்மையிலே வந்து தங்களை ஆய்வாளர்கள் என்று சொல்லுவார்கள். ஐநாவிலே எப்பொழுது 13வது சட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த ரெசல்யூஷன்ல, அல்லது அந்த ஓஸ்லாப் என்று சொல்லக்கூடிய அந்த மெக்கானிசம் கொண்டு வரப்பட்டது, நான் ஒருவரிடம் கழிக்கும்போது சொல்லியிருந்தேன், தாங்களும் மெக்கானிசத்தை உருவாக்குவோம் என்றால் அந்த உருவாக்கப்பட்டிருக்கின்ற மெக்கானிசம் எப்படி உருவாக்கப்பட்டது, அதனுடைய வேலை திட்டம் என்னன்னு தெரியாது, அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க மேண்டேட். ஆகவே இந்த இவ்வளவு சவால்களுக்கு மத்தியில இன்று அந்த ஓஸ்லாப் என்று சொல்லக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் மெக்கானிசம் ஒன்றை கொண்டு வந்து அதனூடாக எங்களுடைய மக்களுக்கு நடைபெற்றது இனப்படுகொலை, ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை. அது 2002 2011 வரைதான் பழைய அந்த ரெசல்யூஷன் இருந்தது. தற்பொழுது இருக்கக்கூடிய ரெசல்யூஷன் அதுக்கு மேலே போய் என்ன அந்த ஆதாரங்களை திரட்டி இந்த இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு கொடுத்து அங்கே ஒரு திட்டமிட்ட ஒரு இனப்படுகொலை ஒன்று அங்கே நடைபெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் நிரூபிப்பதற்கான வேலையை செய்து வருகின்றோம். இது தாயகத்தில் இருக்கும் ஈவன் இந்த பாராளுமன்ற மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு கூட தெரியாது இப்படி ஒரு மெக்கானிசம் ஒன்று வந்து 2 வருஷமாக இருக்கின்றது. அதில் நாங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்று மிகவும் கவலையான விஷயம். அந்த ரெசல்யூஷன் வந்து செப்டம்பர் மாதம் முடிவுக்கு வருகின்றது. தற்பொழுது முடிவுக்கு வரும் பொழுது அதை நாங்கள் அதை புதுப்பித்து அதிலிருந்து நாங்கள் அடுத்தது என்னென்ன புது ரெசல்யூஷன்ல கொண்டு வருவோம் என்றதுக்கான வேலையை நாங்கள் பிரித்தானிய தமிழர் பேரவை செய்து வருகிறோம். இந்த இடத்துல முக்கியமாக இலங்கை அரசியல்வாதிகள் அல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்போடு எவ்வாறு நீங்கள் இணைந்து செயல்படுகின்றீர்கள்? எங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகள் யாருமே ஒரு தெளிவான ஒரு மூலோபாயத்தை வைத்து நடத்தி கொண்டு போற மாதிரி தெரிய இல்லை.
ஆஹ் ஆஹ் ஆனாலும் அங்கே எங்களுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான முக்கியத்துவம் இருக்கிறது. எங்களுக்கும் அந்த மரியாதை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் அரசியல் கட்சிகளுடைய தனிப்பட்ட நபர்களையோ அல்லது தனித்தனி அரசியல் கட்சிகளையோ கடந்து அவர்களை ஒரு குறிப்பிட்ட ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக, பொது நோக்கத்துக்காக தான் அவர்களுடன் உறவாட வேண்டி இருக்கிறது, கதைக்க வேண்டி இருக்கிறது. அது அந்த நேரத்திலே உதாரணமா 1948 ஆண்டிலிருந்து 2008 வரைக்கும் கிட்டத்தட்ட 158 படுகொலைகள் நடந்திருக்கு. நெஷோர் என்கிற பப்ளிகேஷன்ல அது வாய்ப்புப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த தலைப்புகளிலே நாங்கள் 158 படுகொலையிலேயும் நாங்கள் வருஷக்கிரமாக சொல்லிக் கொண்டு போய் அதற்கான சாட்சியங்களை திரட்டித்தாருங்கள் என்று கூட சொல்லி இருக்கிறோம். ஆனால் அதற்கான முயற்சிகள் அது ஒரு முக்கியத்துவமான முயற்சியில அங்கேயோ இங்கேயோ பல அமைப்புகள் செய்வதாக தெரியவில்லை. ஏனென்றால் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம், எங்களிடம் தான் சாட்சியம் தர வேண்டியதில்லை. இது நேரடியாக அந்த ஸ்லட் மெக்கானிசத்துக்கு அவர்களை தொடர்படுத்தியுள்ள அவர்கள் நேரடியாக அக்சஸ் எடுக்கலாம். அந்த பொறிமுறையிலே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளமேட்டிக் கேசஸ் என்று சொல்லப்படுகிற குறிப்பிட்ட கேஸுகளை எடுத்து மிக டீப்பாக அதற்குரிய விக்டிம்ஸை, விட்னஸை, சர்வைவர்ஸை எடுத்து அனலைஸ் பண்ணி அதை தொகுத்து ஒவ்வொரு ஃபைலாக கேஸை பில் பண்ணி கொடுக்குறோம். இப்ப இருக்கிற பொறிமுறைக்கும் முந்தன் நீங்க கேட்கலாம், யூஎன் பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட் 2011 அப்படி ஒன்று நடந்தது தானே, 2014-15 அப்படி ஓஎஸ்எல் என்று யூஎன் நடந்தானே. உண்மைதான், அங்கு கொடுத்த அந்த சாட்சியங்கள் நாங்கள் நிறைய எடுத்து கொடுத்தோம். அப்படி உலகளாவிய ரீதியில் பல சௌர அமைப்புகள் எடுத்து கொடுத்திருக்கார்கள், நாட்டிலிருந்து வந்திருக்கு. ஆனால் அதற்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்றால், இப்போ இருக்கிற நடைமுறையில் இருக்கிற இந்த ஸ்லாப்புக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்றால், அவை ஃபேக்ட் ஃபைண்டிங் என்ற அடிப்படையிலே இப்படியெல்லாம் நடந்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறா என்ற அளவுடைய ரிப்போர்ட்டோட முடிந்து விட்டது. அது இந்த ரிப்போர்ட்லேயே கடமையான பல விஷயங்கள் வந்திருக்குது. ஆனால் அந்த சாட்சியங்களை நீதிமன்றத்தில், குற்றவியல் நீதி பொறிமுறை ஒன்றில் கொண்டு போக முடியாது. அதாவது நாங்கள் அப்ப அதுல ஒரு அதற்காகத்தான் மியான்மருக்கு கொண்டு வந்தது போல, முதல் சிரியாவுக்கு ஜெனரல் அசம்பிளிக்கு 2011 கொண்டு வந்த மாதிரி, சிரியாவுக்கு பிறகு இதுல யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலே 2018 ஆண்டு மியான்மரை கொண்டு வந்த மாதிரியான பொறுமையை கொண்டு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தினோம். இந்த பொறிமுறை கிட்டத்தட்ட ஒரு குற்றவியல் நீதி விசாரணைக்கு ஏற்ற துல்லியமான, அதாவது ஹை ஸ்டாண்டர்டான ஒரு சாட்சிய பதிவுகளை கொண்டு வர வலியுறுத்தினோம். அது நடைபெறுகிறது. அது மட்டுமில்லை, அதுக்கு கொடுத்த டெக்ஸ்டிலே பல ஆரம்பத்திலே 0 டிராஃப்ட்ல வலிமை இல்லாமல் இருந்ததை பல திருத்தங்களை செய்ய வைத்தோம். அந்த திருத்தங்களிலே இது இப்ப இருக்கிற இவர்கள் இந்த யுஎனோட நாங்கள் வலியுறுத்துவது அந்த லெட்டர் அண்ட் ஸ்பிரிட், அந்த ரெசல்யூஷன்ல இருக்கிற லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டோட நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை நடத்த வேண்டும் என்று அவர்களுடன் வாதாடி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தனிய சாட்சியங்களை திரட்டி ரிப்போசிட்டரி ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி ஏனைய நாடுகள் அல்லது சர்வதேச இதுகளுக்கு கொடுப்பது மட்டுமல்ல, விசாரணை கொடுப்பது மட்டுமல்ல, ஒரு மூலோபாயம், எதிர்காலத்தில் வர வேண்டிய நீதி பொறுப்பிற்கான மூலோபாயத்தைக்கான ஆலோசனையும் வழிமுறைகளையும் நீங்கள் பரிந்துரைக்க வேண்டும் என்று அந்த மெண்டேட்ல இருக்கு. அப்படியான விஷயங்களை வாதாடி அது மட்டுமல்ல, இந்த முறை கொண்டு வந்தது கடந்த காலங்களில் வந்த தீர்மானங்கள் அனைத்துமே 2012 இருந்து 19 வரைக்கும் வந்த அனைத்து தீர்மானங்களுமே எல்எல்ஆர்சி என்று குறிப்பிடப்படுகிற அந்த 2001க்கும் 2011க்கும் இடைப்பட்ட காலகட்டத்துக்கு முடக்கப்பட்டது. அப்போ எங்களுடைய பிரச்சனை என்னன்னா, நாங்கள் அவரோட மாறணும் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு முதல் 2001க்கு முதல் தமிழ் மக்களுக்கு எதிராக எந்த குற்றமும் இழைக்கவில்லையா, இனப்படுதலை நடக்கவில்லையா என்று வாதாடணும். ஆனால் எங்களுடைய கரிசனை புரிந்திருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டால் எந்த தீர்மானத்தையும் நாங்கள் நிறைவேற்ற முடியாது என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். பிறகு இந்த 0 டிராஃப்ட் வர்றதுக்கு முதலே அதனை தெளிவாக வரையறுத்து இந்த முறை அந்த கால கட்டுப்பாட்டை, அதாவது காலத்தை முடக்காதீர்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முடக்காதீர்கள் என்று சொன்ன தீர்மானத்தை அவர்கள் மிக கவனமாக கையாண்டு அதனை வெளியெடுத்து விட்டார். அது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்றால், 2001 இப்போ இருக்கிற தீர்மானம், அதாவது 2021 2022 செப்டம்பர்ல மீள கொண்டு வந்த தீர்மானத்திலே, பலப்படுத்திய தீர்மானத்திலே நாங்கள் 2001க்கு முதல் உள்ள, அதாவது 1985 இந்த குமுதினி படுகொலை, 83ஆம் ஆண்டு படுகொலைகள்,
77, 56, 58 போன்ற பல்வேறு விஷயங்களை இதுக்குள்ளே கொண்டுடலாம். அதாவது இனப்படுகொலை என்பது ஒரு அரசு ராஜபக்ச மட்டுமல்ல, முன்னர் இருக்கிற அரசுகள் சில ஸ்டேட்டே கமிட் பண்ணியிருக்கு, திட்டமிட்டு அந்த இன்டென்ட் இருக்கு என்பதற்கான தளப்பரப்பை விரித்து விட்டுருக்கிறோம். ஆகவே இனப்படுகொலை என்று கோஷித்துக் கொண்டிருந்தவர்கள் கூட இதில் அக்கறை எடுக்காமல் இருக்கிறதாக தெரியுது. அதற்கான துல்லியமான சாட்சியங்களை பதிவு செய்யுங்கள். குறிப்பிட்ட ஒவ்வொரு கேஸா எடுத்து அந்த கேஸை பதிவு செய்து அதனை ஸ்லப்பிட கையெழுங்க. ஸ்லப் நிச்சயமா அவர்களுக்கு ஆல்ரெடி பற்றாக்குறை இருக்குது. இந்த வரப்போற செப்டம்பர் முதல் அந்த ஸ்லப்பினுடைய அவுட்கம் வந்து ஹைகமிஷனுக்குள்ள வரப்போற ரிப்போர்ட்டிங்கோ வாட்டவர் அது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இன அழிப்பு குற்றங்களும் இதில் இருக்குது என்று சொல்லக்கூடிய விதமான வேலைகளை நாங்கள் இன்று செய்ய வேண்டும் என்பது அனைத்து தமிழ் மக்களுடைய அவர்களுடைய பிரதிநிதிகளின் கடமை. தாயத்தில் இருப்பவர்களாலும் சரி, புலம்பெயர் நாடுகளில் இருந்தாலும் சரி, கவனத்தை சிதறடிக்காமல் உள்முரண்பாடுகளுக்கு சிக்கப்படாமல் தயவு செய்து எங்களுடைய இனத்துக்கான ஒரு எதிர்காலத்தை, ஒரு சுபிச்சமான எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் நடத்த வேண்டும் என்றால் இந்த இனப்படுகளுக்கான சாட்சியத்தை ஸ்லப்புக்கு வழங்கி அதை பலப்படுத்தி அதனுடைய அவுட்புட் எங்களுக்கு வேற ரிப்போர்ட்டிங்கோ என்னவோ அந்த செப்டம்பர்ல வரப்போற அந்த ரிப்போர்ட்டிங் நிச்சயமாக எங்களுடைய அடுத்த கட்ட கதவை திறக்க வேண்டும். அதாவது ஒரு சர்வதேச தீர்ப்பாயமன்றை கொண்டு வரதுக்கான ஒரு உத்தியை அங்கே அந்த சில புதிய தீர்மானத்தில் கொண்டு வர பார்க்கிறோம். நிறைய எடுக்கிற முயற்சி, அந்த முயற்சிக்கு நாங்கள் வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து பயணிப்போமாக. இல்ல, இது நல்ல முயற்சி நல்லது. மிக தெளிவாக நீங்க அந்த முயற்சியை நீங்க விளங்கப்படுத்தினீர்கள். ஆனா சுதா, இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப பிடிஎஃப் இவ்வாறான முயற்சிகளை இங்கே வெளிநாடுகளில் மேற்கொள்ளும் பொழுது இப்ப அங்க உள்ள அரசியல் கட்சிகளோடு இணைந்து வேலை செய்யாமல் இது எப்படி சாத்தியப்படுத்த முடியும் என்ற கேள்வி இருக்குதானே. என்னன்னா, புலம்பெயர் நாடுகள்ல உங்களுடைய முயற்சி ஒரு பக்கம், இங்கால நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய முயற்சி ஒரு பக்கம், உலக தமிழர் பேரவையினுடைய முயற்சி அங்கால ஒரு பக்கம், இப்படியான முயற்சிகள் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அங்க யார் களத்துல நின்று அதனை அமுல்படுத்துறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறே சுதா. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல் நாங்கள் 2009 ஐநாவுக்கு சென்று நாடுகளை சந்திக்கும் பொழுது அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள், நீங்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளிலே இருந்துதான் பாருங்கள், ஆனால் அங்கே அந்த பாதிக்கப்பட்ட உறவுகளால் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் இங்கே அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி முதலாக பாராளுமன்ற உறுப்பினர் தற்பொழுது அந்த கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் பிரித்தானியாவுக்கு வந்திருந்தார். அப்பொழுது நான் நினைக்கின்றேன் அதனுடைய பேச்சாளராக சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருந்திருந்தார். 2 பேரையும் நாங்கள் ஐநாவுக்கு முதலாக ஐநாவுக்கு அழைத்து சென்றிருந்தோம். அதுதான் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருந்து ஐநாவுக்கு முதல் வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள். அவர்களை அழைத்து சென்று அங்கே நாங்கள் நாடுகளை சந்திக்கும் பொழுது அவர்கள் அந்த நாடுகளுக்கு அந்த விளக்கங்களை கொடுத்திருந்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை அந்த தொடர்பு எங்களிடம் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. ஒரு காமன் ப்ரொபோசல் என்று சொன்னால் அவர்களும் அதிலே கையெழுத்திருக்கின்றார்கள். அதாவது அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், அந்த அமைப்பை சார்ந்தவர்கள், அவர்களும் அதிலே கையெழுத்திருக்கின்றார்கள். அதை கையெழுத்திடும் பொழுது கூட அதில் இருக்கும் சில பேரும் அதை குழப்பிக்கொண்டு இல்லை இது இப்படி வராது, இது நாங்கள் வேற வழியாக செய்யணும் மட்டும் போறவரும் இருக்கின்றார்கள். யார கூப்பிடுற பிரச்சனை வரும். இப்ப விக்னேஸ்வரன் தன்னை கூப்பிட வேணும் என்று சொல்லுவார், கஜேந்திரன் தன்னை கூப்பிட வேணும் என்று சொல்லுவார், அல்லது சுமந்திரன் தன்னை கூப்பிட வேணும் என்று சொல்லுவார். அப்ப இது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு உள்ளேயே இப்ப நிறைய முரண்பாடுகள் வந்திருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. இப்ப அந்த சிக்கலை எப்படி தீர்க்கிறது? இல்ல, அது இப்ப வந்திருக்கும் சிக்கல் மிகவும் ஒரு கஷ்டமான சிக்கல் ஒன்று. என்று சொன்னால் அது நாங்கள் ஒரு விடுதலையை நோக்கி நகருகின்ற ஒரு இனம். ஆனால் அங்கே இருப்பும் அவர்கள் ஒரு சிலருடைய பிஹேவியரை பார்க்கும் பொழுது நாங்கள் கோர்ட்டுக்கு சென்று ஏதோ தீர்ப்பு போன ஒன்று. ஆனால் சிங்கள தேசத்தை பார்த்து அவர்கள் தமிழ் மக்களை அழிக்கும் பொழுது இப்படியெல்லாம் கோர்ட்டுக்கு எல்லாம் போறேன், அவர்கள் சேர்ந்துதான் அழித்தார். அல்லது அவர்கள் கோர்ட்டுக்கு போய் தங்களுடைய கட்சியினுடைய பிரச்சனையை தீர்ப்பதில்லை. இது ஏதோ புதுசாக கண்டுபிடித்த மாதிரி இல்லை, நாங்கள் கோர்ட்டில் சென்று இதை வழக்க போட்டு வழக்கினூடாக தீர்ப்போம், அப்படி இல்லை. நாங்கள் பல லட்சக்கணக்கிலே நாங்கள் உயிர்களை கொடுத்திருக்கோம். எங்களுடன் நாங்கள் எங்களுக்குள் கலந்து ஆலோசித்து ஒரு தீர்வை நாங்கள் பெற முடியவில்லை என்று சொன்னால் அந்த மக்களுக்கு நாங்கள் என்ன தீர்வு எடுத்து கொடுக்கப்பட்டோம்? எங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நாங்கள் இதுக்காக, அதுவும் இலங்கை அரசாங்கத்தின் பிடியில் இருக்க வந்த கோர்ட்டில் சென்றுதான் நாங்கள் தமிழ் கட்சிகளுடைய தீர்மானத்தை தீர்மானிப்பது மிகவும் ஒரு கவலையான ஒரு விஷயம். இப்ப நீங்க சொன்ன பிறகு எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது.
இலங்கை அரசாங்கத்துடன் ஏதாவது பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்தினீர்களா? ஏனெனில் இதை எப்படி தீர்க்கிறதுக்கான ஏதாவது ஒரு வழிகளை திறக்கத்தானே வேணும். இப்ப இருக்கிற ரணில் விக்ரமசிங்கவோடு ஏதாவது பேச்சுவார்த்தைகளை நடத்தினீர்களா? என்ன விஷயம்? ஏனென்றால் இப்ப எல்லோரும் ஒரு மாய பிம்பத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க மட்டும்தான் அவரோடு மட்டும்தான் ஒரு கொஞ்சம் ஒரு 5% 10% பேசக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு பிம்பத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனால் விஷயம் அவ்வாறு அல்ல. ஆனால் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினீர்களா? நிச்சயமாக இல்லை. ரவி என்ன அதுக்கு ஆன்சர் வரேன். நிச்சயமாக இல்லை. என்ன சொன்னால் 75 வருட ஒரு துயரம் இந்த போராட்டத்திலே அதுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து இளையவர்களிலிருந்து முதியோர் வரைக்கும் ஸ்ரீலங்கா என்ற கட்டமைப்பு ஒரு தேசம் ஏனைய இனங்கள் எவருமே அந்த தீவிலே இருக்க அனுமதிக்க போவதில்லை. நீங்கள் ஒரு தனிநபரையோ ஒரு தனி கட்சியோ இதுக்கு விதிவிலக்கல்ல. அது இப்போ பெரிதாக கதைக்கப்படுகிற அனுரக்கமாக இருக்கலாம். இவர் எல்லாருக்கும் இந்த தமிழ் மக்களுக்கு மேலே சுமத்தப்பட்ட இனாளிப்பு கொடும் குற்றங்களிலே பங்களிக்கிறது ஏதோ ஒரு விதத்தில். ஆகவேதான் நாங்கள் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் இந்த ரெசல்யூஷன் கால வரையை முன்னுக்கு கொண்டு போகிறோம். இவர் எல்லாருமே தமிழ் மக்களுக்கு எதிராக கொடும் துயரங்களையும் கொலைகளையும் செய்த ஏதோ ஒரு விதமான தடம் இன்றும் உள்ளது. ஆகவே எங்களுடைய நிலப்பாடு ஆரம்பத்திலிருந்து பல்வேறு முயற்சிகளில் பல்வேறு தூதுகள் விடப்பட்டாலும் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய அப்ரோச் பண்றதுக்கு வெவ்வேறு கட்சிகள் முயன்றாலும் காலங்காலமாக ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக வைத்திருக்கிறோம். என்னென்னு சொன்னால், புலம்பெயர் நாட்டில் உள்ள மக்கள் அமைப்புகள் ஒரு பக்கம் இருக்க, தாயத்தில் உள்ள கட்சிகள் இருக்கிறது. அந்த கட்சிகளோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தும். அது தமிழ் மக்களாலே தெரிவு செய்யப்பட்டவர்கள் அங்கே நடத்தட்டும். ஆனாலும் அதற்கு அப்பால் அவர்கள் சேர்ந்தோ தனித்து நடத்தி பேச்சுவார்த்தைகள் எதுவுமே வெற்றி அளித்ததில்லை. இனியும் வருங்காலத்தில் வெற்றி அளிக்கப் போவதில்லை. ஆகவே இலங்கை வந்து வெளிநாட்டிலிருந்து, அதாவது சர்வதேசத்தின் அழுத்தங்கள் இல்லாமல் ஒரு சிறு துரும்பை நடத்தப் போவதில்லை. ஆகவே பேச்சுவார்த்தைகள் என்பது என்ன அர்த்தம் அதுக்கு? ஆகவே நாங்கள் தெளிவான நிலைப்பாடு ஆரம்பத்திலிருந்து இன்று வரை வைத்திருக்கிறோம். சர்வதேசத்தின் தலையீடு, சர்வதேசத்திற்கு பின்னால் உள்ள கருவிகள் இருக்குத்தானே, அதாவது எக்கனாமிக் சாங்ஷன்ஸ், மற்றது பொருளாதார ரீதி ஏனைய விஷயங்கள், அரசியல் ராஜேந்திர அழுத்தங்கள், மற்றது ஏனைய ஸ்ட்ராட்டஜிக் டூல்ஸ்களை வச்சுக்கொண்டு நிச்சயமாக தெரிந்தெடுக்கப்பட்ட புலம்பெயர் நாடுகளில் வதிக்கிறபடியால மேற்குலகனுடையும் இந்தியாவுடையும் சேர்த்த அழுத்தம் ஒன்றே உருவாக்க பார்க்கிறோம். அந்த அழுத்தத்துக்கு கூட இவர்களை மையப்படுத்தி ஒரு இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன், அதாவது சர்வதேசத்திலேயே முக்கியமான நாடுகள், எங்களுக்கான உள்ள நாடுகளை இருத்தி தமிழ் மக்களுக்கான ஒரு நீதியான லெஜிட்டிமேட் அஸ்பிரேஷன் சொல்லுவோமല്ലോ, தமிழ் மக்களுடைய சட்டபூர்வமான அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு அங்கே உள்ள எல்லா கட்சியிலும் இந்த ஒரு நிலப்பாடு எடுக்கிறது. அது ஒற்றுமையான முயற்சி. அது ஒரு எங்களுக்கு ஒற்றுமையான முயற்சிகள் வெற்றியளி, அதாவது அவை வந்து பேசுபொருளாக முன்னுக்கு வருவதில்லை. சண்டை சச்சரவு ஊடகங்களிலும் இதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. சண்டை சச்சரவுகளை தான் எடுத்து கதைப்பார்களே தவிர இந்த நல்ல விஷயங்கள் வரும்போது அதை வடிவாக மக்கள் மத்தியில கொண்டு போவதில்லை. அதாவது அங்கே கஜேந்திரமாருடைய கட்சியா இருக்கட்டும், தமிழ் தேசிய கூட்டமைப்பா இருக்கட்டும், விக்னேசனியா இருக்கட்டும், அவர்கள் சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய சமஷ்டி தத்துவத்தின் அடிப்படையான தீர்வுக்கு அவர்கள் ஒற்றுமையாக குரல் கொடுக்கிறார்கள். அது நமக்கு தெரிவதில்லை. அவர்கள் எடுக்கிற அந்த முடிவுக்கு நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவு இல்லை, அவர்கள் எடுத்த முடிவுக்கு சர்வதேசத்தினுடைய அழுத்தம் நிச்சயமாக வெற்றியளிக்கக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் என்பதை இதுக்குள்ள கொண்டு வர பார்க்கிறோம். அது மேற்குலகா இருக்கலாம், இந்தியா இருக்கலாம், இந்த நாடுகளை கொண்டு வந்து இருத்தி நான் எங்களுடைய பிரதிநிதிகள், அதாவது புலம்பெயர் மக்கள் பிரதிநிதிகள் மட்டுமல்ல, அங்கே உள்ள கட்சிகளுடைய பிரதிநிதிகள் வந்து அந்த மேசையில் இருந்து பேசும்போது மட்டும்தான் சரியான தீர்வை நோக்கி இலங்கைக்கு தள்ளலாம். அதற்கு தவறினால் இலங்கை கடுமையான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டிய நேரிடும் என்பது நாங்கள் அதைத்தான் இந்த நாடுகளுடன் என்கேஜ் பண்ணும்போது முக்கியமாக வலியுறுத்தி வருகிறோம். இப்பொழுது அங்குள்ள ஈழத்தமிழர்களுடைய அல்லது இப்ப நாங்கள் போராளிகள் தமிழ் மக்கள் எல்லோருடைய எதிர்காலம் தொடர்பாக இப்ப பொருளாதார ரீதியாக ஏதாவது உதவிகள் செய்கிறீங்களா ரவியனா?
அதாவது ஒரு ஒரு கோட்பாடு இருக்கிறது. தமிழ் மக்களுக்கு பூரண அதிகாரம் வரும் மட்டும் நீங்க குறிப்பிட்ட எதுவும் செய்யக்கூடாது என்பது. உங்களுக்கு தெரியும், நான் அங்கே 83 யார் சொல்றது? சில அமைப்புகளிலே சில தனிநபர்களே அந்த கருத்தொன்று இருக்கிறது இங்க புலம்பெயர் நாடுகளிலே. ஆனால் நாங்கள் இங்கே இருக்கிற வசதிகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு எதிர்காலத்தை பற்றி இப்ப கேட்க வேண்டாம். அந்த தமிழ் மக்களுடைய நாளாந்த நடவடிக்கைகளிலே அவர்களுடைய நாளாந்த விடயங்களில் அவர்கள் படுகின்ற துயரங்கள், அவர்கள் எதிர்நோக்குகிற சவால்கள், அவர்கள் அதற்குள்ளேயே ஈடுபடும் போது அந்த மக்களுக்கு போராட்டத்தினுடைய அடுத்த பக்கத்து வருவது என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அது மட்டுமல்ல, வடக்கு கிழக்கு தாயத்திலே தமிழ் மக்களுடைய நிலம் அபகரிக்கப்படும் போது அல்லது அதுக்கு தமிழ் இனம் என்பது சிறுபான்மையாக தமது சொந்த தாயத்திலே மாற்றப்பட்டிருக்கும் திட்டம் என்று இன்றைக்கு துல்லியமாக கிழக்கு மாநிலம் தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக இருந்த கிழக்கு மாநிலம் இன்றைக்கு அரைவாசி குறைய தள்ளப்பட்டிருக்குது. அப்ப அவற்றை எப்படி மீள்குடியேற்றங்கள் செய்வது? முக்கியமான பிரதேசங்களை திரும்ப மீள்குடியேற்றங்களை செய்ய வேண்டும். சரியான அவர்களுடைய 30 வருட போருக்கு பின்னர் 15 வருடம் போருக்கு பிந்தைய காலகட்டத்தில் கூட ஒரு அளிக்கப்பட்ட பிரதேசத்துக்கான ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம், அதாவது மார்ஷல் பிளான் என்று கொண்டு வந்த மாதிரி, ஜெர்மனியில கொண்டு வந்த மாதிரி எந்த ஒரு திட்டத்தையும் ஸ்ரீலங்கா அரசு வைக்கவில்லை, வைக்க போவதும் இல்லை. மக்களை தங்க நிலையிலும் வறுமையிலும் தங்க வச்சிருப்பது, அவருடைய அரசியல் அபிலாஷையை நோக்கி திரும்பாமல் போராட்டத்திலே கூர்மப்படாமல் இருப்பதற்கான ஒரு உத்தியாக ஸ்ரீலங்கா அரசு திட்டமிட்டே செய்கிறது. அதற்கு மாற்று உத்திகளை நாங்கள் வகுத்து அந்த வெறுமன சரிட்டி செய்யத்தாமல் உடனடியான தேவையிலே கவனிக்க வேண்டும். அதையும் கடந்த ஒரு மூலோபாய ரீதியிலே இதற்கு காரணம் எங்களுக்கு தரப்பட்ட பணி, தாயத்திலே தரப்பட்ட பணி, அந்த கிட்டத்தட்ட 83 ஒரு 20 ஆண்டுகளுக்கு தரப்பட்ட பணியின் அடிப்படையிலே ஒவ்வொரு கிராமம் நாங்கள் கண்டறிஞ்ச அனுபவங்கள்ல இருந்து அதிலே வந்த அந்த அனுபவங்கள் என்று சொல்லுகிறோம். நிச்சயமாக தமிழ் மக்களுடைய நாளாந்த பிரச்சனையிலிருந்து மீண்டெழுவதற்கு அவர்களை எம்பவர் பண்ணுவோம். அவர்களை நாளாந்த வாழ்க்கையிலே சிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அவர்கள் போராட்டத்திலே கவனத்தை செலுத்துவதற்கு கவனம் அந்த தமிழ் மக்கள் தங்க நிலையிலிருந்து விடுவிப்பதற்கும், தமிழ் மக்களுடைய பிரதேசங்களிலே தமிழ் மக்கள் குடித்தொகை பெறம்பலில் பின்னடைவுகளை தடுப்பதற்கான பல மூலோபாய உத்திகளின் அடிப்படையில் வேலை செய்ய வேண்டும் என்ற சில விஷயங்களை இந்த மேற்குலக நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் ஈவன் இது லைக் பாயிண்ட் தமிழ் அமைப்புகளுக்கும் தெளிவாக சில விஷயங்களை சொல்லிக் கொண்டு வருகிறோம். அந்த திட்டங்களிலே சிலது நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறும் ஏற்படுத்திருக்கிறது. இல்ல, அந்த நேரத்துல நீங்கள் உங்கள்கிட்ட முக்கியமான புள்ளி விவரங்கள் எல்லா விடயங்களும் இருந்திருக்கும். ஏன்னா ரூட்ல வேலை செய்யற நேரத்துல நீங்கள் பரவலாக பல அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டிருந்தீர்கள் அந்த காலத்துல. ஆகவே இப்பொழுது எல்லாமே உடைந்து சுக்குநூறாகி கிடக்கின்ற நேரத்தில் இந்த விடுதலை புலிகளினுடைய முன்னாள் போராளிகள், கஷ்டப்படுகின்ற போராளிகளுக்கான ஏதாவது உதவிகள் அங்கு போய் சேருகின்றனவா என்ன? இதிலே நாங்கள் இதிலே கிட்டத்தட்ட போர் முடிந்த பிறகு 3 முக்கியமான சேரிட்டிகளை உருவாக்கினோம். செயல்பட்டு கொண்டிருக்கிற சேரிட்டிகள் 3 முக்கியமான சேரிட்டிகளை உருவாக்கி அவர்களுக்கு பின்புலத்திலிருந்து நாங்கள் அவர்களை ஆதரிக்கிறோம். அவர்களுக்கு அது தேவையான உதவிகளை செய்து வருகிறோம். ஆனால் அது மிக மிக மிக, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் மக்கள் மட்டும் கொடுக்கிற உதவிகளால், அனைத்து தமிழ் மக்கள் கொடுக்கிற உதவிகளால் மட்டும் அந்த தமிழ் மக்களுடைய வாழும் பிரதேசத்திலே நாங்கள் ஒரு தேசத்தை மீள நிர்மாணிக்க முடியாது. அங்கே வாழுகின்ற சூழ்நிலை நலிந்து செல்வதால் அங்கே இருக்கிற இளைஞர்கள் எதிர்காலம் இல்லை என்று சொல்லி எப்ப கனடா விசா எடுக்கலாம், வேற எந்த நாட்டு போகலாம் என்று செல்வது மிகவும் ஆபத்தானது. அதுக்கு காரணம் அது மட்டுமல்ல, இன்றைக்கு வடமாநில குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே ஒரு சிங்கள கட்சியை நம்பி வந்ததுக்கும் வியாழேந்திரன் பிள்ளையான் போன்றவர்கள் வந்ததுக்கும் காரணம் நிச்சயமாக இந்த தமிழ் மக்களுடைய நாளாந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை மாற்று திட்டங்களை வகுத்து செய்ய வேண்டிய உத்திகளை வகுக்க வேண்டிய தமிழ் கட்சிகள், தமிழ் தலைமைகள் அதை தவறிவிட்டது. இப்போ உங்களுக்கே தெரியும், 83ஆம் ஆண்டுகளில் போர் உச்சத்திலே சென்ற காலகட்டத்தில் கூட போர்
மக்கள் இடம்பெயர்ந்த காலகட்டங்களில் கூட குறிப்பா நான் இருந்த அந்த 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 அமைப்பு அமைப்பு கூடாக நிச்சயமாக நாங்கள் உடனடியான பிரச்சனை ஃபுட் செக்யூரிட்டி என்பது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது உணவு பாதுகாப்பு. பயஃப்ரா நைஜீரியாவிலே பயஃப்ரா போராட்டம் ஒடுக்கப்பட்டது எங்களுக்கு ஒரு நல்ல பாடமாக இருந்தபடியால 83 மக்களுக்கான உணவு பாதுகாப்பு என்பதிலே குறியாக இருந்தோம். அதுக்கான ஸ்ட்ரக்சர்ல போட்டோம். மக்கள் மயப்படுத்தணும். கிராமம் அந்த மக்களை ஊக்குவித்தோம். நாங்கள் எதிர்பார்த்த மையம் 84 படிப்படியாக பொருளாதார தடையை இறுக்கி கொண்டு வந்தது ஸ்ரீலங்கா தேசம். அது ஒரு இனஅழிப்பு. அந்த இனஅழிப்பின் ஒரு முக்கியமான அம்சம். ஆனா அது இங்கே பேசுபவர்களாக கலைக்கப்படுவதில்லை. அந்த அடிப்படையிலே 90களில் இன்னும் மோசமான பொருளாதார தடையிலே ஸ்ரீலங்கா அரசு போட்டது. அன்று அந்த ஏற்கனவே அந்த மூலோபாயத்தை வகுத்து அதுக்கேற்ற ஸ்ட்ரக்சரை நிறுவிக்கொண்டு வந்தபடியால அதை திறமையாக எங்களால் கையாளக்கூடியாங்க. நாங்கள் இருந்த காலகட்டங்களிலே ஒருவரை கூட ஒரு தமிழ் மகனை கூட பட்டினி சாவினால் இறக்க விடவில்லை. அந்த தார்மீக பலம் எங்களிடம் இருக்கிறது. அதுக்கு நாங்கள் அந்த திசையிலே அரசியல் பொருளாதாரத்தை கற்றுக்கொண்டு அந்த அடிப்படையிலே உருவாக்கிய ஸ்ட்ரக்சர்ஸ் அன்று அந்த மக்களுக்கு தனியாக உணவு பாதுகாப்பு மட்டுமில்லை, கால ஓட்டத்தில் கட்டமைப்புகளை விரிவுபடுத்தி ஒரு 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 தேசத்தின் நிர்மாணம் அதாவது டிஃபெக்டர் ஸ்டேட் என்று எல்லாரும் சும்மா எழுந்தமானமாக கேட்கிறோம். அதுக்கு பின்னாலே இப்படியான ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி ஒரு தேசத்தை உருவாக்குறதுக்கும் ஃபியூச்சர் பிளான் செய்யும். எதிர்காலத்தில் உருவாக வேண்டிய தேசத்தினுடைய உள்கட்டுமானத்திலிருந்து எப்படியான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுகள் எல்லாம் இருக்கும் என்பதை துல்லியமாக அறிஞர்களையும் மக்களையும் கட்டமைத்து உருவாக்கி வந்தது. ஆனால் நீங்க குறிப்பிடுகின்ற அந்த ஒரு 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 ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இல்லாதபடியால் அங்க இன்றைக்கு அதை பற்றி பேசுபவர்கள் இல்லாம மட்டும் இல்லை, மக்கள் எப்படியும் போகட்டும், நாங்கள் ஏதோ தேதி குறித்து சொன்னோம், இத்தனையாம் தேதி நாங்கள் மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்போம், அதுக்கு பிறகு நீங்கள் இதெல்லாம் செய்யுங்கள்னு சொன்னால் இங்கே வசதியா இருப்பவர்கள் அப்படி கூறலாம். தாயத்திலே நாளாந்தம் பிள்ளைக்கு பால்மா வாங்க கூட கஷ்டப்படுகிற அந்த மக்களிடம் போய் சொல்லி பாருங்கள் இது என்ன நடக்கும். இல்ல தீபாவளிக்கு வந்துடும் சுய உரிமை அல்லது பொங்கலுக்கு வந்துவிடும் என்று சொல்லி அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக ஏமாற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள். இது தொடர்ந்த ஒரு ஏமாற்றமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாமே குழப்பமா இருக்கு. இப்ப பாருங்க, புலம்பெயர் நாடுகள்ல உள்ள அமைப்புகள் குழப்பம். இப்ப இன்னொரு விஷயம், இந்த துவாரகா விஷயம் வந்த பொழுது ரவியண்ணா உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? சுருக்கமா சொல்லுங்க. இதிலே நான் சுருக்கமா சொல்ல என்றால், இன்று ஒரு புனிதமான அந்த மக்களுடைய போராட்டத்திலே இன்று நாளை நாளன்றைக்கு ஒரு முக்கியமான அந்த நீங்க சொல்லுகின்ற மக்களை ஒன்றாக திரட்ட வேண்டிய காலகட்டம். அந்த காலகட்டங்களிலே மக்கள் பிரிந்து போகக்கூடிய எந்த ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளேயும் பிரித்தானிய தமிழர் பேரவை செல்லாது. எங்களுடைய பணி என்பது அந்த இனப்படுகொலையை நிரூபிப்பது, தேசத்தை இழந்த 400 வருடங்களுக்கு மேல் இழந்த இறையாண்மையை மீட்டெடுப்பது, வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களை அரசியல் பொருளாதார ரீதியாக பலப்படுத்துவது, சமூக ரீதியாக பலப்படுத்துவது என்பதுதான் குறியா இருக்குமே தவிர, நாங்கள் நிச்சயமாக அந்த அந்த பணியிலே எல்லா அமைப்புகளோடையும் நாங்கள் ஒருங்கிணைத்து வேலை செய்ய, அதற்கூடாக ஒரு நீங்கள் அடிக்கடி சொல்லுகிறீர்கள், இந்த தமிழ் மக்கள் பிரிந்திருக்கிறார்கள் என்று பிரிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் பிரியவில்லை, பிரிக்கப்படுகிறார்கள். பல்வேறு விடயங்கள் கொண்டு போடப்பட்டு தம் மக்கள் செய்ய வேண்டிய பணிகளிலே ஒன்றிணைப்பை ஏற்படுத்த முடியாமல் பிரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது நாங்கள் எங்களுடைய கடமை என்பது அந்த பிரிவுகளுக்குள் நாங்கள் எந்த விதத்திலையும் போக விரும்பவில்லை. ஆனால் எங்களுக்கு முன்னால் இருக்கிற திடகாத்திரமான பணிகள் இருக்கிறது. அந்த பணிகளிலே இலக்கை நோக்கி நாங்கள் எப்பயுமே பயணிப்போம். ஒவ்வொருவருக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அந்த அபிப்பிராயங்கள் எங்களுடைய பணிகளை முடக்காமல் பார்த்துக் கொள்வோம். சுதா, போலி துவாரகா வந்த பொழுது உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? அதை பார்க்கும் பொழுது ரவியண்ணா குறிப்பிட்டதாக வித்தியாசமாக சொல்லுறதுக்கு இல்லை. இந்த காலப்பகுதிகளிலே நடைபெற்ற விஷயங்கள் அல்லது இந்த மக்களுக்கு இருக்கும் பிரிவு இதெல்லாம் கண்முன்னே வந்தது. ஆனால் அதை ஒரு இதிலே வைத்துவிட்டு நாங்கள் ரவியண்ணா குறிப்பிட்டது போல் எங்களுடைய அந்த இலக்கு அல்லது நாங்கள் என்னத்தை நோக்கி நகர மூலம் அந்த மக்களுக்கு நடைபெற்ற அந்த இனப்படுகளுக்கான ஒரு நீதியை பெற வேண்டும் என்றதிலே நாங்கள் போக்கஸாக பயணிக்கிறது தான் நான் நினைக்கின்றேன் ஒரு தேவை. ஏனென்று சொன்னால்
அந்த மக்கள் இன்றும் நீங்கள் கஞ்சி முள்ளிவாய்க்கால் கஞ்சியை அங்கே வழங்கும் பொழுது நீங்க பார்க்கிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் ரணிலை குறிப்பிட்டிருந்தீர்கள், எப்படி ஒரு அடக்குமுறை அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்று பார்த்தோம், ஒரு பெண்ணை 2 போலீஸ்காரர்கள் கொரண்டு இழுத்து கொண்டு போறார்கள் கஞ்சி காய்ச்சியதற்காக. ஆகவே அந்த அந்த நீதி என்றது மிகவும் ஒரு 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 முக்கியமான காலத்தில் இருக்கும் பொழுது அது முக்கியமான ஒரு முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்றது ஒரு கஞ்சி அல்ல. அது ஒரு ஒரு இனத்தினுடைய அடையாளம், ஒரு இன அழிப்பினுடைய அடையாளமாக அதனை முன்னிலைப்படுத்துகின்ற சூழ்நிலையில் இப்ப இந்த காலத்துல இப்படியான விஷயங்கள் இப்ப நாங்க பாக்குறோம். உண்ணாவிரதம் ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னால உண்ணாவிரதம் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு போராட்டம் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். இப்ப அது புறங்கையால தட்டி விட்டுட்டு இந்த கோஆபரேட் கம்பெனிகளுடைய சிந்தனைகளுக்கு கீழே எல்லா அரசாங்கங்களும் இப்ப உலகளாவிய ரீதியில் எல்லா அரசாங்கங்களும் இப்ப உக்ரைனுக்கு எத்தனை பில்லியன் ஆயுத விநியோகம். ஏன் இப்ப ரஷ்யாவோட உக்ரைனில் போர் செய்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப அறிவான எல்லோருக்கும் தெரியும். ரஷ்யாவோடு அமெரிக்கா போர் செய்கிறது. இங்க பலஸ்தீனத்தோடு அமெரிக்கா போர் செய்கிறது. இப்ப சும்மா ஒரு குறிப்புக்கு சொல்லுவார்கள், நாங்கள் ஆயுத விற்பனையை நிப்பாட்டுகிறோம். அதை ஒரு கண்துடைப்புக்காக சொல்கின்றார்கள். ஆகவே இப்ப எவ்வளவு போராட்டம், இந்த மாணவர் போராட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவற்றையெல்லாம் புறங்கையால் தள்ளிவிட்டு இதெல்லாம் ஒரு கணக்கே இல்லை என்று பார்த்துவிட்டு அவர்கள் தங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் எவ்வாறு மனித உரிமைகள் தொடர்பாக நாம் சிந்திப்பது, எவ்வாறு இந்த மக்களினுடைய விடிவு தொடர்பாக சிந்திப்பது என்ற கேள்வி எழுகிறது. நிச்சயமாக இப்பொழுது ஒரு மணித்தியாலம் அடைந்து விட்டது. ஆகவே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு அனுஷ்டிப்பு தொடர்பாக சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். ரவீனா. ஆமாம், இப்ப நீங்க சொன்ன குறிப்பிட்ட அந்த விஷயம், அதாவது எல்லாத்திலையும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கிறது, இல்லை நெகட்டிவான ஆஸ்பெக்ட் இருக்குது என்று சொல்றது ஒரு பக்கம். அதனை எப்படி நாங்கள் சாதகமாக பயன்படுத்துறோம் என்றது இன்னொரு பக்கம். அப்ப எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணி போட்டு கடந்து செல்லாமல் அது எங்களுடைய போராட்டத்தை எப்படி வலிமை சேர்க்கலாம். உதாரணமாக நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த நாடுகள் எல்லாமே எல்லாம் தன்னுடைய நலனுக்காக வேலை செய்யறது. இவன் எங்க அது துல்லியமா தெரியும். அதுல நேரில் சென்று பார்க்கும்போது இன்னும் கூட அது உங்களுக்கு புரியும். அப்படி இருக்கும்போது அந்த வியூகங்களுக்குள் எப்படி எங்களுக்கு சாதகமான வியூகங்களை வளைத்து எந்தெந்த நாடுகளை எங்களுக்கு தேவையான எந்த விடயங்கள் அவர்களை சேர்க்கலாம் என்றது ஒரு முக்கியமான விஷயம். குறிப்பாக நாங்கள் இந்த கடந்த காலங்களிலே இதுக்கான நீதி பொறுப்பினை வேணும், அனைத்துலக நீதி பொறுப்பினை வேணும் என்று சொல்லும்போது நாங்கள் ஒரு நீதி பொறுமையையும் தவிர்க்கவில்லை. அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ICC அல்லது சர்வதேச ICJ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அல்லது இன்டர்நேஷனல் அட்ஹாக் ட்ரைபுனல் ஃபார் ஸ்ரீலங்கா, உதாரணமாக ருவாண்டாக்கு வந்த மாதிரி, ஃபார்மர் யுகோஸ்லாவியா வந்த மாதிரியான இந்த 3 அம்சங்களையும் தவிர்க்கக்கூடாது. எல்லாத்தையும் வேலை செய்து கொண்டிருப்போம். எது சாத்தியப்படுமோ அதை முதன் சொன்னோம். அந்த நேரத்திலே சில அமைப்புகள், சில ஈவன் தாயகத்தில் இருந்த சில பிரமுகர்கள் கூட ஐசிசி மட்டும்தான் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். நாங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தினோம், இதுல ஒரு தவறு விடுகிறீர்கள், ICC மட்டும் எடுக்காமல் இந்த 3 ஆப்ஷனையும் கதையுங்கள்னு சொல்லி சொன்னோம். அன்று கதைக்க மறுத்தவர்கள் இப்போது ICJ பத்தி கதைக்கிறார்கள். அது ஒரு நல்ல விஷயம். நாங்கள் ஏற்கனவே சொன்னது, அதாவது அவர்கள் சொல்லவில்லை என்று குறைபடவில்லை. இந்த நாங்கள் சொன்னது காரணம் புரிந்திருக்கிறது. ஒரு 5-6 வருடம் எடுத்துக்கிறது இந்த நோய். அப்போ அதுக்கு காரணம் இந்த ரஷ்யா புகுந்த விஷயம் ICJ முன்னர் பேசு பொருளாதாரம் இல்லாத ICJ இன்றைக்கு முன்னுரிமை பாதுகாக்கப்படுகிறது. அதே மாதிரி மியான்மர் விடயத்தில் ICJ வந்திருக்கிறது. மற்றது இப்போது காசா விஷயத்துல வந்திருக்கிறது. ஆக இந்த ICJ மடுங்க இப்ப நாங்கள் ஒரு பின்புலத்திலே ஒரு சில முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸோட நாடுகளோட, குறிப்பாக கனடா மற்ற ஒரு சில யூரோப்பியன் கண்ட்ரிகளோட சில நகர்வை எடுக்க பார்க்கிறோம். இந்த ICJக்கு ஏற்கனவே அது சம்பந்தமா இங்கே இருக்கிற தலைமைகள் மத்தியில இனி எதிராக வரப்போற ஃபார்மேஷன், அதாவது அடுத்த எலெக்ஷனுக்கு வரப்போற கட்சியாக எல்லாரும் எதிர்பார்க்கப்படுற லேபர் பார்ட்டி மத்தியில ICJ பரிந்துரைக்க சொல்லி கேட்கிறோம். அதுக்காக மற்ற பொறுமைகளை தவிர்க்க சொல்ல ஆனா இப்போது அது ஒரு சாத்தியக்கூறு இருக்க என்னென்றால், ஏனைய பொறிமுறை என்பது ICC என்பது கண்டிப்பாக
ஜெனரல் அசம்பிளி, செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு போக வேண்டியது பல நாடுகள் சம்பந்தப்பட்டது. ஐசிஜே என்பது அப்படி அல்ல. ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகலாம். அப்படியான முன்னுதாரணங்கள் அண்மை காலங்கள் கடந்த 4 வருடங்களே நடந்தபடியால அதையும் ஒரு காத்திரமான விஷயமா எடுங்கள் என்று இந்த முக்கியமான சில ரகசியமான சில நகர்வுகளை செய்ய பார்க்கிறோம். அது சாத்தியப்பட்டால் எங்களுக்கு இன்னும் எங்களுடைய நீதி போராட்டத்துடைய ஒரு ஒரு வலிமையான இன்னொரு அரங்கத்தை திறக்கலாம் என்பது நம்பிக்கை இருக்கிறது. அப்படி அது மட்டுமல்ல, இந்த எங்களுடைய நீதி போராட்டத்துக்கு சமாந்தரமாக அரசியல் உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய அட்வகசியும் ஏற்கனவே தம் மக்கள் நலிந்து போயுள்ள இடத்திலே சமூக பொருளாதார ரீதியாக அவர்களை வலுப்படுத்தக்கூடிய வேண்டிய திட்டங்களை வகுக்க வேண்டிய, அதற்கு நாடுகளை இழுத்து கொண்டு வர வேண்டிய ஒரு இடைக்கால பொறிமுறை ஒன்றை இன்ட்ரீம் அட்மினிஸ்ட்ரேஷன் நெடுக முன்னே போராட்டத்திலே விடுதலை புலிகள் இன்ட்ரீம் அட்மினிஸ்ட்ரேட்டரை வலியுறுத்துவார்கள். அந்த பொறிமுறை ஒன்றை கொண்டு வரக்கூடிய எப்படியான 3-4 சமாந்தர தளங்களிலே நாங்கள் இதனை நடத்தி கொண்டு செல்லுகிறோம் கடந்த 4-5 வருடமாக. இன்று எதிர்காலத்திலே வரக்கூடிய அந்த விடயங்களுக்கு முத்தாய்ப்பாக இந்த வரப்போற மொழிவாய்க்கால் தினம் அன்று இவ்வாறான பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி நாங்கள் சில ஒரு பப்ளிகேஷன் ஒன்று வரப்போறோம். எப்படி காலத்தில் எங்களுக்கு இருந்த அதாவது வடக்கு கிழக்கினுடைய தாயது கோட்பாட்டுக்கான உரிமையை ஏன் கேட்கிறோம் என்பது, எப்படி ஸ்ரீலங்கா அரசு சுதந்திரம் அடைந்த 75 வருடங்களிலே எங்களை பலையினப்படுத்தி வைக்கிறோம் என்ற பப்ளிகேஷன் வரும். அது ஒரு முக்கியமான அட்வகசி மெட்டீரியலா இருக்கும் டாஸ்பரா மக்களுக்கு. அதே மாதிரி கண்டினியூங் சைக்கிள்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அண்ட் ஜெனோசைட் இன் ஸ்ரீலங்கா என்று நாங்கள் ஏற்கனவே திரையிட்ட அந்த டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் வந்து திரையிடப்படும். அதே மாதிரி இளையோர்களை நடத்தும் ஒரு முக்கியமான ஸ்ரீலங்கா அரசு பற்றிய புள்ளிவரங்களுடன் கூடிய எக்ஸிபிஷன் வந்து தொடர்ந்து நடக்கும். அது மட்டுமல்ல, ஒரு பிரமாண்டமான ஒரு கலை நிகழ்வு வந்து எங்களுடைய வலிகள், எங்கள் மக்கள் பட்ட அவலங்கள், இதற்கான போராட வேண்டிய ஒரு உறுதி, இது போன்ற விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய பிரமாண்டமான கலை நிகழ்வும் அங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். முள்ளிவாய்க்கால் இன தமிழீழ படுகொலை நினைவு நாள் டபுள்கர் ஸ்கொயரிலே 4 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் நடைபெறும். அங்கே மக்களை வர பக்கத்தில் உள்ள டியூப் ஸ்டேஷன் சேரிங் கிராஸ் எல்லாருக்கும் பழக்கப்பட்ட இடம். அங்கே வந்து இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டத்துக்கான பாய்ச்சலுக்கு இந்த இனப்படுகொலையை நினைவு கூர்ந்து எங்களுடைய கடமைகளை பயந்து செய்வதற்கு எல்லாரையும் மட்டுமே வருமாறு கேட்டுக்கொள்வோம். மிக நன்றி ரவியண்ணா. பல விடயங்கள் நாம் இன்று பேசினோம், பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, சுதாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வணக்கம் ரவியண்ணா. வணக்கம்.